அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்துல என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றுவார்ன்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்திருக்கிறோம், பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வேதத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படி சொன்னார், அதை எப்படி செய்தார் என்று நாம் பார்த்து வருகிறோம். பாருங்க, விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், சாராள் பாருங்க, அவங்களுக்கு எப்படி ஈசாக்கு கொடுத்தார். பல்வேறு தாமதங்கள், காரணங்கள் நிறைய நடந்துச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21:1 பாருங்க, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி சாராளுக்கு செய்தருளினார். நீங்க முன்னாடி கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 18 பாருங்க, 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சாராளுக்கு வழிபாடு, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போனது. எனவே அவள் நகைக்கிறாள். அப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நம்பாம என்ன பண்ணிட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. என்னப்பா அது, நேச்சுரலி இட் இஸ் நாட் பாசிபிள், ஆனா வாக்குத்தத்தம் வருதே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, குறித்த காலத்துல, உற்பவ கால திட்டத்துல அது நடக்கும். சாராளுடைய கரத்துல ஈசாக்கு இருப்பான். இதுதான் வாக்குத்தத்தம். இப்ப நம்ம படிச்ச 21ஆம் அதிகாரத்துல தாம் உரைத்தபடியே, தாம் சொன்னபடியே. ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன சில காரியங்கள் நேச்சுரலா அது பாசிபிளே இல்லை, அது டோட்டலி இம்பாசிபிள், அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னு உலகம் சொல்லுதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, நிச்சயம் நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரதர், ஜனவரி அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆனால் நான் அதுக்கப்புறம் அப்படி மறந்துட்டேன், ஏன்னா சூழ்நிலை, ப்ரெஷரு, பிஸி ஷெட்யூலு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, என்னால் எல்லாம் கூடும், நான் சொன்னபடியே நான் செய்வேன், நான் சொன்னபடியே உனக்கு ஆகும், நான் சொன்ன காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும், நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு என்னுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். எனவே கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். சாராளுக்கு சொன்னபடியே செய்தார். இன்று உங்களுக்கும் அப்படித்தான். என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து அதையெல்லாம் நீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ சொன்னபடியே செய்கிற தேவன், இந்த மாதத்திலே நான் அற்புதத்தை அனுபவிக்க வேண்டும். இயற்கைப்படி அது சாத்தியமில்லை, ஆனால் நீ சாத்தியங்களின் தேவன், சாத்தியமில்லாதவைகளையும் சாத்தியமாக்குகிற கர்த்தர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நான் விசுவாசிக்கிறேன், உன்னுடைய மகிமையை நான் பார்க்கட்டும் என்று சொல்லி விசுவாசத்துல பேசுங்க. அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்வார். சாராளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில ஈசாக்கை கொடுத்த தேவன், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். என்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் ஒரு அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.